அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். ஏன்னா நான் கன்டினியூஸா வீடியோ வந்து என்னால அப்லோட் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் இதே தான் நான் சொல்லியிருப்பேன். சம் ரீசனால வீடியோ வந்து கன்டினியூஸா வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து நெறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதேமாரி டிஆர்பி, பியூ எக்ஸாம் சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து நம்ம நெறைய வீடியோ வந்து பழைய கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அப்கமிங் வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப சில டிஆர்பி ஓரியன்டடா வரக்கூடிய எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி, நாம வந்து YouTubeல என்னென்ன படிக்கணும், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2. ஸோ இதுக்கு வந்து நெறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அதாவது சிறப்பு தகுதி தேர்வு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஸ்டாஃப் பிளஸ் வந்து பிரைவேட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு ஜியோ வரும்போது அதுதான் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து எப்படி வந்து நம்ம படிக்கணும்? 2வது எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும்? ஈஸியா வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து நம்ம வாங்கணும். மறுபடியும் நான் சொல்றேன். ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்தவரைக்கும், சிறப்பு தகுதி தேர்வு பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டமா கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இட் இஸ் நாட் ரொம்ப கடினமான கேள்விகள் வராது. அதே மாரி ஈஸியா கேட்பாங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஈஸியாவும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அல்ல, இருக்காது. மாடரேட் அதாவது ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் ஆன்ஸர் பண்ண முடியும். அந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்க போறாங்க. ஓரளவுக்கு மீடியம் லெவல்ல கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஸோ நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப வந்து கட் ஆஃப் வந்து நமக்கு குறைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் எப்படி படிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2021 உங்களுக்கு தெரியும். 2021ல நெறைய பேர் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிஜிடிஆர்பி வந்து எழுதியிருப்போம். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2021 டூ 2022ல நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிட்வீன் டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஏ டூ இசட் எல்லாமே படிச்சு எழுதுனேன். ஓகேங்களா? படிச்சேன். தமிழு, இங்கிலீஷு, மேத்தமேட்டிக்ஸ், சயன்ஸ் அந்த அளவுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து தரவு பண்ணியிருந்தேன். அது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா கொஸ்டின்ஸு எங்கெங்க எடுக்கணுமோ மோஸ்ட்லி 11த், 12த் வரைக்கும் கொஸ்டின்ஸ் எடுத்து குடுத்துருந்தாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா நான் எடுத்த மார்க் வந்து 78 மார்க்கு. அதாவது 82 மார்க் எடுத்திருந்தா எலிஜிபிலிட்டி. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபெயில். ஓகேங்களா? 2021 டூ 2022ல. ஸோ நான் அப்ப படிச்சதோட தான் சரி. ஏன்னா அப்ப படிக்கும்போதே தெளிவா படிச்சு வச்சுக்கிட்டேன். 2வது இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 2025 இப்ப 2025ல உங்களுக்கு வந்து இப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 78 மார்க் தான் எடுத்தேன். அப்ப கூட நான் நெனச்சுக்கிட்டே இருந்தேன். 82 மார்க் எடுத்தா தான் பாஸு. 78 வந்துருச்சு ஃபெயில் ஆயிருமோ! அப்டின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்ட்டா ஜியோ வந்து பாஸ் பண்ணாங்க. கட் ஆஃப் மார்க்லாம் ரேஞ்ச் வந்து குறைச்சு, இவ்வளோ மார்க் இந்தந்த கம்யூனிட்டி எடுத்தா போதும் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 75 எடுத்தாவே எலிஜிபிலிட்டி தான். ஓகேங்களா? அதுலருந்து ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் ஒரு 3 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன். ஸோ நான் எப்படி படிச்சேன்? அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? நமக்கு தேவை எலிஜிபிலிட்டி மார்க்கு கண்டிப்பா எடுக்கணும். பிளஸ் அதுலருந்து ஒரு 10 மார்க், ஒரு 5 மார்க் வந்து அதிகமா இருந்தா பெட்டரா இருக்கு. ஏன்னா நம்பளுக்கு தெரிஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இதுதான் ஆன்ஸர் அப்படின்னு சொல்லி அவசரத்துல டிக் பண்ணிட்டு வந்துருவோம். இங்க வந்து பார்க்கும்போது ஆன்ஸர் வந்து வேற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க எலிஜிபிலிட்டி மார்க் வந்து 68 தான், 75 தான், இல்ல 82 தான் அப்படின்னு யாரும் நெனைக்க வேண்டாம். அதுலருந்து ஒரு 10 மார்க், ஒரு 15 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாரி நீங்க பிரிப்பரேஷன் வந்து பண்ணிறணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்லக்கூடியது தான் தமிழ். ஏன்னா நான் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காமனாவே நீங்க வந்து ஆன்ஸர் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து நீங்க எடுக்கக்கூடியது இங்கிலீஷ். சார் எனக்கு இங்கிலீஷே வராதா சார்? இங்கிலீஷ்ல வந்து நான் எப்படி சார் ஸ்கோர் பண்ண முடியும்? இங்கிலீஷ்ல மேக்ஸிமம் நீங்க 8த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷு, 9த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷு, 10த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். நீங்க புக் வச்சிருந்தாலும் சரி, புக் இல்லைனாலும் சரி. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய மெட்டீரியல் கம்பல்சரி வாங்கிக்கங்க. வேவ் டூ சக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேவ் டூ சக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ் கைடு இருக்கும். எதுக்கு சார் இந்த இங்கிலீஷ் கைடு வந்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் கைடுல தான் நமக்கு என்னன்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஒரு லெசன்ல வந்து இங்கிலீஷ்லயும் குடுத்துருப்பாங்க. அதுக்கு உண்டான மீனிங் வந்து தமிழ்லயும் இருக்கும்.
ஸோ இப்படி வந்து நான் படிச்சதுனால தான் என்ன ஆச்சு கேட்டா, இங்கிலீஷ் ஓரியன்டடா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா வந்து என்னால ஆன்ஸர் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? 8த், 9த், 10த் இதில இருக்கக்கூடிய கிராமர் வந்து இந்த வேவ் டூ சக்சஸ்ல அவ்வளோ அருமையா குடுத்துருப்பாங்க. நான் கைடு வந்து ப்ரமோட் பண்றேன் அப்படின்னு நெனைக்க வேண்டாம். படிக்கிறவங்க இந்த வேவ் டூ சக்சஸ் கைடு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2மே குடுத்துருப்பாங்க. ஒரு லெசன் தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தமிழ்லயும் குடுத்துருப்பாங்க. கிராமரும் அதே மாரி பேசிக் கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஆன்ஸர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்லயும் இருக்கும். பிளஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நெறைய குடுத்துருப்பாங்க. புக் பேக் கொஸ்டின்ஸு, எக்சர்சைஸ் கொஸ்டின்ஸ் நெறையா இருக்கும். நீங்க அத பிராக்டிஸ் பண்ணா தான் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் எடுத்தோனே இங்கிலீஷ் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் இங்கிலீஷ் வந்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டா வச்சுட்டு அவாய்ட் பண்ணிருவீங்க. அப்படி பண்ண வேண்டாம். 8த் ஸ்டாண்டர்ட், 9த் ஸ்டாண்டர்ட், 10த் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் புக்கு வந்து வாங்குங்க. பிளஸ் வேவ் டூ சக்சஸ் கைடு வந்து கம்பல்சரி வாங்கி வச்சுக்கிங்க. நெறையா ஷாப்ல வந்து இருக்கும். புக் ஷாப்ல வந்து இருக்கும். இல்லைனாலும் கண்டுபிடிச்சு கம்பல்சரி வாங்கிங்க. வேவ் டூ சக்சஸ் கைடு படிச்சீங்கன்னா, இங்கிலீஷ்ல நீங்க கம்பல்சரி என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, 30 கொஸ்டின்ஸுக்கு தோராயமா 20 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்ஸர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா பேசிக் கிராமர் ஓரியன்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட்டா வந்து நான் இப்படி தான் வந்து இங்கிலீஷ் வந்து நான் படிச்சேன். ஏன்னா நமக்கு இங்கிலீஷ்ங்கிறது அது படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு லெவல். ஸோ இந்த கைடு வாங்கிட்டோம் அப்படின்னா, அது ஓரியன்டடா வந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், தமிழ்லயும் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இங்கிலீஷ்ல ஒரு தடவ ரீட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டா இதுக்கு ஆன்ஸர் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா வந்து இந்த கைட்ல குடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த கைடு சொல்றேன். அதே மாரி தான் உங்களுக்கு எடுத்தோனே இங்கிலீஷ் கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நெறைய பேர் இத அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னால ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துரணும். ஓகேங்களா? இதுதான் இங்கிலீஷ்ல நான் பண்ண ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? நீங்களும் இது ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு மார்க் வந்துட்டீங்க அப்டின்னா, ஈஸியா மத்த சப்ஜெக்ட்லயும் நம்ம மார்க் எடுக்க முடியும். அடுத்தது தமிழ். அதுக்கப்புறமா வந்து வேணா நீங்க தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கீங்க. ஏன்னா தமிழுங்கிறது நம்மளுடைய தாய்மொழி. கண்டிப்பா வந்து நம்மளால ஈஸியா படிக்க முடியும். ஆனா படிக்கக்கூடிய மெத்தடாலஜி அப்படிங்கிறது அ டிஃபரெண்ட்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 6த் ஸ்டாண்டர்ட் தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா 6த் ஸ்டாண்டர்ட் தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து டெர்ம் வைஸ்ல இருக்கும். டெர்ம் 1, 2, 3. அப்ப என்னான்னு கேட்டீங்கன்னா, டெர்ம் வைஸ்ல எடுக்கும்போது பழைய புக்கா இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு இதுலயும் 3, 3 யூனிட் குடுத்துருப்பாங்க. டெர்ம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 யூனிட் இருக்கும். டெர்ம் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 யூனிட் இருக்கும். மொத்தமா 9 யூனிட் இருக்கும் பழைய புக்ல. இப்ப நியூ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6 யூனிட் இல்லன்னா சாரி 7 யூனிட் தான் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 2025 எடிஷன்ல 7 யூனிட் தான் இருக்கும். பழைய புக்ல எல்லாமே 9 யூனிட் வந்து குடுத்துருப்பாங்க. இப்ப என்ன ஒரு டவுட்னா, இப்ப 2 புக்குமே நம்ம படிக்கணுமா சார்? கம்பல்சரி படிக்கணும். நியூ புக்கையும் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஓல்டு புக் நல்லா தெளிவா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நியூ புக் படிச்சீங்கன்னா, இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? 9 யூனிட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, 2024 வரைக்கும் நமக்கு 9 யூனிட் குடுத்துருப்பாங்க. 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9 யூனிட் வந்து நமக்கு 7 யூனிட்டா கன்வெர்ட் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதே தான் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி குடுத்துருப்பாங்க. சரி இது எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் படிச்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தமிழ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெர்ம்ல 3 யூனிட் இருக்கும். கம்பல்சரி உட்காந்து மனப்பாட பகுதி எது இருந்தாலும் சரி, ஏ டூ இசட் வந்து லைன் பை லைனா நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டே 1 அப்படின்னு வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6த் தமிழா? இப்ப 3 டெர்ம் இருக்கா? அதாவது ஃபர்ஸ்ட் டெர்ம்ல 3 யூனிட் இருக்கு. இந்த 3 யூனிட்டும் நம்ம கம்பல்சரி என்ன பண்ணிருவோம், ஒரு 2 டைம்ஸ்னாச்சும் படிச்சு வச்சுருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் சும்மா மேலோட்டமா அப்படியே பார்த்துக்கிட்டே வரணும். 2வது டைம் கொஞ்சம் ஆழமா படிச்சு வச்சிரணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேல புதுசா படிச்சீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஹால்ஃப் டேஸ்னாச்சும் ஆகும். ஒரு 1/2 நாள்னாச்சும் நான் வந்து இந்த 3 யூனிட் முடிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஏ டூ இசட் நீங்க பார்க்கணும். இது படிக்கணும், அது விட்டுறணும் அப்படிலாம் கிடையாது. புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்க்கணும். புக்குக்கு பின்னாடி பயிற்சின்னு குடுத்துருப்போம். அதுவும் நம்ம படிக்கணும். லைன் பை லைனா படிக்கணும். அப்படிதான் நம்மளால படிக்கணும். அப்பதான் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டாலும் நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா? இது டே 1ல நான் இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். இப்ப டே 2 எடுத்தீங்க அப்படின்னா, 2ண்ட் டே. 2ண்ட் டே எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேல நான் என்ன பண்ணியிருப்பேன் இந்த டெர்ம் 1ல இருக்கக்கூடிய இந்த 3 யூனிட் நான் படிச்சிருப்பேன் இல்லையா? டே 2லயும் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த 3 யூனிட் வந்து ரீகால் பண்ணுவேன். இந்த 3 யூனிட் நம்ம என்ன பண்ணணும்? ரீகால் பண்ணணும். ஓகேங்களா? அத விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போயிறக்கூடாது. ஃபர்ஸ்ட் டேல இந்த 3 யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் வந்து 3 யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் டேல என்ன படிச்சீங்களோ, ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேல நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, இது ஒரு ஒரு மினிமம் ஒரு ஹால்ஃப் டே படிக்கிறேன். ஒரு 5 ஹவர்ஸ் வந்து ஆயிருக்கு. இல்ல 4 ஹவர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா, 2ண்ட் டேல படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம். அதாவது
3 மணி நேரத்திலேயே வந்து இந்த 3 யூனிட் வந்து கன்டினியூஸா படிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? சம் பிரேக் விட்டா கூட 3 3 ஹவர்ஸ்ல என்ன பண்ணிடலாம், இந்த 3 யூனிட் வந்து நம்ம ரீகால் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும், டே 2ல 6த் தமிழ் 2ண்ட் டெர்ம் வந்து படிக்கணும். 6த் தமிழ் 2ண்ட் டெர்ம்ல இருக்கக்கூடிய யூனிட் 3 யூனிட் நீங்க படிக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டேல படிச்சது ரீகால் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து புதுசா படிச்சிருப்போம். ஓகேங்களா? 6த் தமிழ் படிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 3 நாள் இருந்தா போதும். ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஆனா நீங்க ரீகால் பண்ணல அப்டின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப டே 1ல 3 யூனிட் படிச்சிருப்போம். டே 2ல ஃபர்ஸ்ட் டேல என்ன படிச்சோமோ, அது வந்து நம்ம ரீகால் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 6த் அடுத்த டெர்ம்ல இருக்கக்கூடிய 3 யூனிட் வந்து நம்ம படிப்போம். ஓகேங்களா? இதுதான் வந்து நான் கன்டினியூஸா பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதே மாரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நாம என்ன பண்ணுவோம்னா, 3வது நாள்ல நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் 6த் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருக்கக்கூடிய ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருக்கக்கூடிய அந்த 3 யூனிட்டும் மறுபடியும் ரீகால் பண்ணணும். இங்க தான் வந்து நம்ம கவனிக்கணும். டே 1லயும் நம்ம 6த் தமிழ் ஃபர்ஸ்ட் யூனிட் 3 யூனிட் படிச்சிருப்போம். டே 2லயும் 6த் தமிழ் ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருக்கக்கூடிய 3 யூனிட் படிச்சிருப்போம். டே 3லயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், 6த் தமிழ் ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருக்கக்கூடிய 3 யூனிட் ரீகால் பண்ணுவோம். இங்க படிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா சொல்றேன் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு 1 ஹவர் இருந்தா போதும். இந்த 3 யூனிட்டும் வந்து நீங்க ரீகால் பண்ணிருவீங்க. ஈஸியா வந்து படிச்சிருவீங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே படிக்கும்போது நமக்கு 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் தேவைப்படுது அப்டின்னா, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள படிச்சிற முடியும். 3 டே படிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 1 ஹவர்ல அந்த 3 யூனிட் படிச்சிடலாம். ஓகேங்களா? இப்படி வந்து நீங்க ரிப்பீட்டா படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 6த் தமிழ்னா 6த் தமிழ் கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா 7த் தமிழ் போங்க. 6த் தமிழ் கொஞ்சம் படிக்கிறது, 7த் தமிழ் படிக்கிறது அப்படிங்கிறது படிக்க வேண்டாம். ஏதாவது ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தடுத்து படிக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம படிக்கணும். அப்ப என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 6த்ல ஃபர்ஸ்ட் டெர்ம் யூனிட் படிக்கிறதுக்கு 1 ஹவர் டைம் போயிரும். ஓகேங்களா? 1 ஹவர்ல நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் டெர்ம் புக்க முடிச்சிருவேன். அதே 6த் தமிழ்ல 2ண்ட் டெர்ம் ஆல்ரெடி நான் 2ண்ட் டெர்ம் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிச்சிருப்பேன். அப்ப என்ன ஆகும், மறுபடியும் நான் வந்து 2ண்ட் டெர்ம்ல 3 யூனிட் வந்து படிப்பேன். இந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் நமக்கு ஒரு 3 ஹவர்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம 2வது டைம் தான் படிக்கிறோம். இப்படியே வந்து நீங்க ஒவ்வொரு இதுவும் வந்து ரிப்பீட்டடா படிக்கணும். அப்ப டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் அதாவது 1 வீக் மினிமம் ஒரு 1 வீக்குக்குள்ள ஒரு 5 டேஸ் தான் ஆகும். எனக்கு தெரிஞ்சு 5 டூ 6 டேஸ் ஆகும். 5 டூ 6 டேஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, 6த் தமிழ் வந்து ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். 6த் தமிழ் ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? சார் 6த் தமிழ் படிச்சுட்டேன். அடுத்து 7த் தமிழ் நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்ப நான் சொல்றது எல்லாமேன்னு கேட்டீங்கன்னா, ஹால்ஃப் டேக்குள்ள நீங்க படிக்கக்கூடிய ஷெட்யூல். மீதி ஹால்ஃப் டே வந்து நீங்க சாப்பிட்டுட்டு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா மீதி ஹால்ஃப் டேல நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா வந்து இங்கிலீஷுக்கு டைம் ஒதுக்கி பார்க்கணும். ஒரு 2 ஹவர்ஸ் பார்க்கணும். மேக்ஸ் 2 ஹவர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? தமிழ் மட்டும் ஏன் இவ்வளோ தெளிவா சொல்றேன்னா, தமிழுங்கிறது கண்டிப்பா நம்ம லைன் பை லைனா படிக்கணும். ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ். பட் நம்ம அந்த ரீகேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கு மறுபடியும் 6த் தமிழ் தான் எடுப்பேன். 6த் தமிழ்ல நம்ம என்னென்ன பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் டெர்ம் படிச்சிருப்போம், 2ண்ட் டெர்ம் படிச்சிருப்போம். அதேமாரி 3ர்ட் டெர்மும் படிச்சிருப்போம் ரைட்டா? அந்த 3 டெர்மும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் டேல 7த் தமிழ் படிக்க ஆரம்பிப்பேன். 7த் தமிழ கம்பல்சரி என்ன பண்ணிருவோம், ஃபர்ஸ்ட் டெர்ம் யூனிட் வந்து படிக்கணும். புரியுதுங்களா? இந்த மாரி படிச்சீங்கன்னா, ஈஸியா வந்து தமிழ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா வந்து தமிழ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாரி படிச்சதுனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2022ல எழுதின எக்ஸாமுக்கு அப்புறமா, தமிழ்ல எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் என்னால ஆன்ஸர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா, அந்த அளவுக்கு ரீகேப்சுலேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா டச்ல இருந்துகிட்டே இருந்தேன். 2025ல நான் சுத்தமா தமிழ் படிக்கவே கிடையாது. 2025 எக்ஸாம் இப்ப ரீசென்ட்டா எழுதியிருப்போம் இல்லையா? சுத்தமா நமக்கு தமிழ் தெரியாது. பட் என்ன தெரியும்னா, சில ஆத்தர் குடுத்துட்டு என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்ஸர் பண்ண தெரியும். இலக்கணம் குடுத்தாங்கன்னா ஆன்ஸர் பண்ணிருவோம். ஓகேங்களா? அப்படி இருந்தனால தான் என்னால ஈஸியா வந்து படிக்காமயே தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. அதே மாரி எலிஜிபிலிட்டி மார்க்கும் என்னால வாங்க முடிஞ்சது. இது வந்து தமிழ் பண்ணக்கூடியது. இங்கிலீஷ்க்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நீங்க பண்ணக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேத்ஸ்.
சார் மேக்ஸ் என்ன சார் பண்றது? மேக்ஸுங்கிறது ஒரு கடல். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. தமிழ் எப்படி ஒரு கடலோ, அதே மாரி தான் மேக்ஸும் ஒரு கடல். பட் என்னன்னா, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் இந்த இடத்துல மிக, மிக முக்கியமானது. 6 டூ 10 இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து படிச்சாவே போதுமானது. ஆனா 6 டூ 10 இருக்கக்கூடிய மேக்ஸ் எப்படி சார் படிக்கிறது? இங்க அதுதான் ஒரு டவுட். ஃபர்ஸ்ட்டு நல்லா கவனிங்க. 6ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு மேக்ஸ்லருந்து 8ஆம் வகுப்பு மேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லாஸ்ட் யூனிட், யூனிட் நம்பர் லாஸ்ட்ல இருக்கும். கடைசி யூனிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த கடைசி யூனிட்ட வந்து தெளிவா படிங்க. கடைசி யூனிட் வந்து கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா கடைசி யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மேத்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாரி மேத்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நீங்க ப்ராப்ளம் குடுக்குறாங்க. ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த ப்ராப்ளம் அதுக்கு உண்டான ஆன்ஸரு இந்த மாரி படிச்சீங்கன்னா, ஆன்ஸர் பண்ண முடியாது. மேத்ஸ்லயும் சில இடத்துல நம்ம லைன் லைனா படிக்க வேண்டியது கட்டாயம். ஏன்னா, அந்த மாரி கொஸ்டின்ஸும் கேட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ல வந்து நெறைய இடத்துல பாக்ஸ் கட்டி குடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்லாம் நம்ம இப்போ ஒரு தடவ தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம். இந்த மாரி பாக்ஸ்லேருந்து நெறைய டைம் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறாங்க மேத்ஸ்ல. ஓகேங்களா? இப்ப இந்த மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் எங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு டாபிக் இருக்கு. மேத்ஸ் இருக்கு அப்படின்னா, அதனுடைய கன்டினியூஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 7த் ஸ்டாண்டர்ட்லயும் குடுத்துருப்பாங்க. அந்த மேத்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அப்ப 7த் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய மேத்ஸு ஒரே ஒரு யூனிட். அதனுடைய கன்டினியூஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 8த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல இருக்கும். 8த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் இருக்கும். இதனுடைய கன்டினியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 9த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப முக்கோணம், செவ்வகம், சதுரம் இத பத்தி பார்ப்போம். அப்ப முக்கோணம்னா என்ன? செவ்வகம்னா என்ன? அப்படின்னு சொல்லி நமக்கு 6த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொஞ்சம் ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் லெவல்ல குடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ஜியோமெட்ரி ஓரியன்டடா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாரி பகு எண், பகா எண் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் வகுப்புல ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 10ஆம் வகுப்பு வரைக்கும் அது ஓரியன்டடா ஆ குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது பார்க்க பார்க்க நமக்கே தெரியும். ஒ அதாவது மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு டாபிக் எடுக்குறீங்க அப்படின்னா, அந்த டாபிக்கு 10ஆம் வகுப்பு மேத்ஸ் வரைக்கும் கன்டினியூஸா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் கன்டினியூஸா இருந்துச்சுன்னா, அந்த டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணி படிக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். கொஸ்டின்ஸ் வந்து எழுதுறதுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு தெரியல. அது இருந்துச்சுன்னா கொஸ்டின்ஸ் எழுதுங்க. இல்ல ஷார்ட்டா கொஸ்டின்ஸ் எழுதி நீங்க ஆன்ஸர் பண்ணுங்க. தியரி இருந்துச்சுன்னா, தியரி வந்து கம்பல்சரி படிங்க. ஏன்னா, ஒரு அசமபக்க முக்கோணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா பக்கம் முக்கோணமும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கு. அப்ப அந்த அந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கிள், ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்? டிஃபரெண்ட்டா இருக்கும். இதெல்லாம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்ல குடுத்துருப்பாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாய் சதுரம் எடுத்துக்கிறோம். சாய் சதுரம்னா உங்களுக்கு தெரியும். சாய் சதுரம்னா இப்படி இருக்கும். அப்ப சாய் சதுரத்தினுடைய மூலைவிட்டங்கள் 2 சமமா? இல்லையா? அப்படின்னு கேட்பாங்க. சமம் அப்படின்னு வரும். பிளஸ் வந்து அதனுடைய ஆங்கிள் வந்து எவ்வளோ வரும்? டிகிரி வந்து எவ்வளோ இருக்கும்? அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஓரியன்டடா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி படிச்சா தான் அந்த மேத்ஸ்ல ஒவ்வொரு மார்க் வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மேத்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஏன்னா மேத்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, சயன்ஸ். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும், சயன்ஸ் வந்து படிக்கணும். இந்த சயன்ஸ்ல தயவு செஞ்சு சொல்றேன், சயன்ஸ வந்து கன்னா பின்னான்னு படிக்காதீங்க. சயன்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட்டு படிக்கக்கூடியது அப்ளிகேஷன் சயன்ஸ். அப்ளிகேஷன் சயன்ஸு. 6ஆம் வகுப்புலருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன இருக்கும், அந்த அப்ளிகேஷன் சயன்ஸ் வந்து கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. அது நீங்க கண்டிப்பா படிங்க. ஏன்னா, அதிலருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம். அதிலே 2, 3 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து மாட்டிரும். புரியுதுங்களா? 2, 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து 9த் சயன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கன்னா, 9த் சயன்ஸ்ல ஆ கெமிஸ்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு ஒரு யூனிட் என்னமோ குடுத்துருப்பாங்க. யூனிட் நேம் வந்து சரியா தெரியல. அது படிச்சீங்கன்னா, அதிலருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 9த் சயன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த உடலியல் சம்மந்தமா, அதாவது பாடி ஸ்ட்ரக்சர் சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன நோய்கள் ஏற்படுது, அந்த நோய்கள் ஏற்படக்கூடிய பூஞ்சைகள் என்ன, வைரஸ் நோய் என்ன, அப்படின்னு சொல்லி சில டாபிக்ஸ்ங்க. அதுக்கு என்ன மருந்து அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டட் சயன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. நான் புக்க வச்சு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, அதுலருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாரி 10த் சயன்ஸ்லயும் அதே தான். ஓகேங்களா? 10த் சயன்ஸ்லயும் நமக்கு என்னது, அதே மாரி தான் ஒரு குடுத்துருப்பாங்க. பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கும். உயிரி தொழில்நுட்பியல் அந்த யூனிட்லாம் வந்து படிக்கணும். ஏன்னா, அதில வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ சம்மந்தமா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அடிக்கடி. நான் புக்க வச்சு சயன்ஸுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதேமாரி மேத்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த நான் சொன்னது வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுலருந்து உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு.
மேக்ஸுக்கும் அதே மாரி தான். ஒரு யூனிட் எங்க இருக்கு? இப்ப 6த் யூனிட்ல 6த் மேக்ஸ்ல ஒரு யூனிட் இருக்கு அப்டின்னா, அதனுடைய கன்டினியூஸ் 10த் வரைக்குமே இருக்கும். அது நீங்க படிக்கணும். நியூ புக் மட்டும் தெளிவா படிங்க. ஓல்டு புக் வந்து படிக்க வேணாம். ஓல்டு புக்குங்கிறது சமச்சீர் கல்வி புக் நெறைய பேர் பார்ப்பீங்க. 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலருந்து சில கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து குடுப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு அது வேண்டாம். ஏன்னா கட் ஆஃப் ரேஞ்சும் கம்மியா இருக்கு. எலிஜிபிலிட்டி மார்க்கும் கம்மியா இருக்கனால, நியூ புக் தரவா இருந்தா போதும். மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம இண்டிவிஜுவலா ஒரு வீடியோ பார்ப்போம். சயன்ஸ் பொறுத்தவரைக்கும் இண்டிவிஜுவலா வீடியோ பார்க்கலாம். மத்த சப்ஜெக்ட்டுக்கு இங்கிலீஷும் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஏன்னா கைடு வேவ் டூ சக்சஸ் கைடுல சில கைடு இருக்கு. அது எப்படிலாம் நம்ம ஆன்ஸர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய க நம்பிக்கை. கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இப்படி தான் படிச்சேன். படிச்சதுனால தான் என்னால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, 2025ல ஜஸ்ட் ஓரளவுக்கு கூட நான் சீரியஸா சொல்லணும்னா, எதுவுமே தெரியாது. பிளாங்க்கா போறேன். ஆல்ரெடி படிச்சிருக்கிறேன். அந்த நாலேட்ஜ் இருக்கு. அந்த நாலேட்ஜ் வச்சு எழுதுனேன். 78 மார்க் ஈஸியா எடுத்தேன். ஆ காடுக்கு தான் தேங்க் பண்ணணும். கரெக்ட்டா ஜியோ வந்துச்சு. ஜியோ குடுத்தாங்க. இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் ரேஞ்ச் குறைச்சிருக்கிறேன் அப்டின்னாங்க. எலிஜிபிலிட்டி மார்க் ஈஸியா கிடைச்சிருச்சு. நம்ம எலிஜிபிலிட்டி மார்க் வாங்குனா போதும். புரியுதுங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைடு தான். இதுல வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்டிங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்காக நம்ம மெனக்கட்டுக்கிட்டு படிக்கணும் அப்டிங்கிறது அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு மார்க் செக்யூர் மார்க் வந்து வாங்கிரணும். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.